புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இன்றைய நாளிதழில் பார்க்கும்போது அது குறித்த செய்திகளை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் பற்றிய செய்திகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் விளம்பரமும் ஒரு கால்பக்க விளம்பரமும் நாளிதழ்களில் பார்க்க முடியுது. வளர்ச்சியின்மையும் ஊழலும் தான் தேர்தலுடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசிய செய்தியும் இருக்கு. நீங்க அந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஊழல் மிக முக்கியமான இஷ்யூவாக கிட்டத்தட்ட அனைவருமே முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். திமுக கட்டாயமாக அதை பேசுகிறது. ஆனால் திமுகவை விட மற்ற அனைத்து கட்சிகளும் திமுக அதிமுக இரண்டு பேருமே ஊழல், நாங்க இந்த ஊழலை மாற்றுவோம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த வளர்ச்சியின்மை அப்படிங்கறதும் எல்லாராலையும் பேசப்பட்டாலும் அதோடைய உண்மைத்தன்மை கொஞ்சம் ஆராயப்பட வேண்டியது. நிச்சயமாக அனைத்து வித சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி தமிழகத்தில் வளர்ச்சி என்பது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை விட அதிகமான வளர்ச்சி வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனால இதை வளர்ச்சி இன்மைன்னு சொல்றதை விட வளர்ச்சி போதாமைங்கிறது தான் உண்மையாக ஒருத்தர் சொல்லணும். ஆனா அது அப்படி சொன்னா அது தேர்தலுக்கான இஷ்யூவாக ஆயிடாது. அதனால எல்லாரும் வளர்ச்சியின்மை அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. பிரச்சாரத்துல மிகைப்படுத்தல் இல்ல, மிகைப்படுத்தல் என்ன இருக்கு? நிச்சயமாக அவர் சொல்ல சார் தான். நான் இதுல என்ன பாக்குறோம்னா, ரவிசங்கர் பிரசாத் சொல்லி இருக்கிறாரு, இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா இன்அக்சசிபிளாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு ரவிசங்கர் பிரசாத் பதில் சொல்லல. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி கட்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அமித்ஷா சொல்லும் போது கடுமையா இங்க ஆளுங்கட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் அவரு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காப்ல. இவங்க ஜெயலலிதாவோட அக்சசிபிலிட்டி சம்பந்தமா நிர்மலா சீதாராமனாலும் சரி, ரவிசங்கர் பிரசாத்னாலும் சரி, வெங்கையா நாயுடுனாலும் சரி, மற்ற உங்கள இருந்து தேர்தல் பொறுப்பாளராக உள்ள பையூஷ் கோயல்ல இருந்து மாறுபட்ட வியூ எடுக்கிறாங்க. இன்னைக்கு மெயினா பண்ண வேண்டியது ஜெயலலிதா செயல்பட முடியாத முதல்வர்ங்கிறதா மற்ற சிறிய கட்சிகள், புதிதாக வந்த கட்சிகள் கூட மற்ற எல்லா கட்சிகளுமே சொல்றது. அந்த விஷயத்துல பாஜகவின் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. அவங்களுடைய அக்சசிபிலிட்டியை பற்றி அவங்க சந்திக்க முடியுமா முடியாதாங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருவேறு கருத்துக்கள் நிச்சயமா இருக்கு. ஆனா லேக் ஆஃப் டெவலப்மெண்ட்ங்கிறது சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசின் மேல, திமுக மேல, அதிமுக அடுத்தடுத்த அரசாங்கங்கள் மேல தேசிய கட்சிகள் டெல்லியில இருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முழுவதுமாக ஏற்க முடியாது. நிச்சயமா ஏற்க முடியாது. அது அரசியலுக்காக சொல்றதுதான். அவங்கள லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் சொன்னாதானே நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம்னு சொல்றோம். சரி, லேக் ஆஃப் டெவலப்மெண்ட்ங்கிறத முழுமையாக சொல்ல முடியாது. ஆனா அந்த இதுல ஏழ்மையை ஒழிப்பதில் ஏமாற்றம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. வேதனையின் விளிம்பில் விவசாயிகள்னு சொல்றாங்க. தொழில்துறையில் வளர்ச்சியின்மை அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டு பற்றாக்குறையால் வேலை இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் இருக்கக்கூடிய நிலை தானே. ஏழ்மை பத்தி நான் ஒத்துக்க மாட்டேன். நிச்சயமாக இந்தியாலேயே ஏழ்மையை பெருமளவு என்னென்னவோ விதங்கள் எல்லாம் பயன்படுத்தி தமிழகம் மிக சிறப்பான முறையில தான் மற்ற யாரோட ஒப்பிட்டாலும் முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ரெண்டு கட்சிகளுக்குமே அதற்கான கிரெடிட் நம்ம கொடுத்தாகணும். ஆனால் மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்ப விவசாயத்துக்கு அடிப்படையில இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சரியான விதத்துல கையாளாம, அதாவது இப்ப ஒப்பீட்டுல இருந்து நம்ம நகர்ந்து வந்துடணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமான ரிசோர்சஸ்ங்கிறது வேற. அப்ப வாட்டர் ரிசோர்சஸ் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்துல வேளாண்மைக்கு என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தொழில்துறை இங்க அதிகபட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது மேலும் உருப்படியாக வளர விடாமல் செய்ததுல இந்த செயலின்மை நிறைய காரணம் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்னும் நிறைய வளர்ந்துருக்கணும். இப்ப ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஆக்சசிபிள் சீஃப் மினிஸ்டர்ங்கிறவங்க இந்த வளர்ச்சி அதிகமாக நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாகிடுறாங்க. ஏன்னா எல்லா டிசிஷனும் நாம் தான் எடுக்கணுங்கும் பொழுது எவ்வளவோ விஷயங்கள் நடத்த முடியாமல் தேங்கி கிடந்ததை நம்ம பார்த்தோம். சோ அதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் அதையும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வளர்ச்சி போதாதுங்கிறது உண்மை. அது ஒவ்வொன்றிலையும் அது விவசாயத்துல அடிக்குது, தொழில்துறை வளர்ச்சியை அடிக்குது, வேலை வாய்ப்புகள் உருவாகாமல் இருப்பதை அது தடுக்குது. சோ இது எல்லாவற்றையும் நம்ம சேர்த்துதான் பார்க்கணும். இது அந்த சொத்து குவிப்பு வழக்குல வந்த தண்டனைக்கு பிறகு, முதலமைச்சர் மாற்றத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு போக்கு அப்படின்னு பாக்கணுமா? ஆரம்பத்திலிருந்தே அதே மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்களா? ரெண்டு பாட்டாவே நம்ம பிரிச்சுக்கலாம், மூணா பிரிச்சுப்போமே. முதல்ல அவங்க சொத்து குவிப்பு வழக்கு உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
அப்போ வந்து இந்த சர்வாதிகார போக்குங்கிறதே வந்து உங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கி சரியான ஆட்களை ஆட்சியில மந்திரி சபையில நியமித்து அது எதுவுமே வந்து உங்களுக்கு அதிமுக கிடையாது. அப்ப எல்லா மினிஸ்டர்ஸுமே டம்மி. இப்ப எல்லாருடைய அதிகாரத்தையும் தான் வைத்துக்கொண்டு செக்ரட்டரிஸ் மூலமாவே ஆட்சி நடத்துவது அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு டோட்டல் செயலின்மை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வெளியில மீண்டும் ஆட்சியில உட்காரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் சரிதான். ஆனா பிஜேபிக்கு ஆட்டிடியூட் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன், கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை இருக்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள். கரெக்ட். நீங்க வந்து இதை சொல்பவர் யாருங்கிறத நடத்துறீங்க. ஏன்னா இவங்க மட்டும் சொல்லல, ஒவ்வொரு கட்சியும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ பாரதிய ஜனதா வந்து இதுல ஒரு தனியான ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, நாங்க தான் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தோம்லாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க இந்த கிரிட்டிசிசம் வந்து எப்ப ஆரம்பிச்சது? ரொம்ப ரீசெண்டா தான். அப்ப இந்த கிரிட்டிசிசமே வந்து உண்மையான கிரிட்டிசிசமா, நீங்க வந்து எதற்காக இதை இப்ப சொல்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நம்ம அந்த கிரிட்டிசிசத்தை கட்டாயமாக பாரதிய ஜனதா மீது நம்ம வைக்கணும். நம்ம நீங்க மீண்டும் முதலமைச்சரானதுக்கு அப்புறமும் மீண்டும் முதலமைச்சரானதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யணும்னு பாக்குறீங்க. முக்கியமா அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இருந்து ஆரம்பிச்சு கிடுகிடுன்னு சில காரியங்களை செய்யணும்ட்டு. அப்ப அது வந்து ஷோ ஆயிடுது. அப்பயும் பல விஷயங்கள் செய்யப்படல. அப்புறம் உடல்நிலை சரியில்லாது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கணுமோ அது நடக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இந்த முதலீட்டு பற்றாக்குறையால் வேலை இழப்பு, தொழில்துறை வளர்ச்சியின்மை அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பேசினதுக்குள்ளதான் வருது. இதே கருத்துக்களை மற்றவங்களும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக அணியினரும் சரி, உண்மைதானே, அது எல்லாருமே இதே சொல்றாங்க. இந்த பிரச்சாரத்தினுடைய வலிமையும், இந்த பிரச்சாரம் வந்து உண்மையிலேயே மக்களிடத்துல எடுபட்டால் அதனுடைய பலனும் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு கிடைக்குமா, இல்ல முதன்மையான எதிர்கட்சிங்கிற திமுக கிடைக்கும்? நிச்சயமா முதன்மையான எதிர்கட்சி தான் கிடைக்கும். அதுதான் கிடைக்கும்னு சொல்றீங்க. அப்ப அவர்களுக்கு அந்த சாதகமான சூழல் கிடைக்கிறதுக்காகவா இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறாங்கிற கேள்வி எடுத்தா, அதாவது நீங்க வந்து யாருக்கு அதற்காக வந்து திமுகவுக்கு ஆதாயம் கிடைத்து விடுமேங்கிறதுக்காக வாயை பத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? பட் இந்த கிரிட்டிசம் எல்லாமே ஓரளவுக்கு திமுகவை நோக்கியும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தப்படும் கருணாநிதி அவர்களுக்கு என்ன வயதாகிறது? அவர் உண்மையிலேயே முதலமைச்சரானா அவர் வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும்? இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பனிஷிங் ஷெட்யூல் போட்டு தமிழகம் முழுமைக்கும் போய் கேம்பெயின் பண்ணுவதற்காக முடிவு செய்தவர் அதை வந்து நிறுத்திவிட்டு அவர் திரும்பி வருகிறார். ஏன்னா இது வந்து செய்யவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு வெயில் காலத்துல இவ்வளவு தூரம் சுத்துவதற்கான வயதும் உடல் நலமும் அவரிடம் இருக்கிறதா? இதே கேள்வி வரப்போகுது இல்லையா? ஜெயலலிதா மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்தோமோ, என்ன அந்த சர்வாதிகார தன்மை மட்டும் இருக்காது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட சில அமைச்சர்கள் இருக்காங்க. அடுத்து யார் யார் அமைச்சரவைங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தெரியும். திமுக ஜெயிச்சா அந்த ஒன்றை தவிர பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த செயலின்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? இப்ப அவர்கள் ஸ்டாலினை முன்னிறுத்தி இருந்தால் அது விஷயம் வேற. இன்னும் கருணாநிதியை முன்னிறுத்தும் போது இதே பிரச்சனை தான் உங்களுக்கு தொடருது. பீட்டர் அல்போன்ஸ் இதுக்கு பதில் சொல்றாரு, இரட்டை தலைமைன்னு ஒரு பதில சொல்றாரு பீட்டர் அல்போன்ஸ். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சேர்ந்துட்டாரு, காங்கிரஸ்ல இருந்து அந்த பதில சொல்றாரு. சரி, பட் அந்த இரட்டை தலைமைங்கிறத ஏற்றுக்கொள்வார்கள் இல்ல? இரட்டை தலைமைங்கிறது வந்து திமுகவிலேயாவது ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஏடிஎம்கேல அது சம்பந்தமா இந்த கிளாரிட்டி இல்லங்கிறதுனால அதோட இது பெட்டருங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா முதலமைச்சரோட பேசணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஆஃப் அத்தாரிட்டியோட பேசணும்னு நினைக்க மாட்டாங்க தொழிலதிபர்களோ அல்லது கருணாநிதியும் அப்படிதான் நினைக்கிறார். தன்னிட்ட இருந்து பவரை யாரும் ஸ்நாச் பண்ணிட்டு போயிடக்கூடாது, தான் டெலிகேட் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. கருணாநிதி யார் வரான்னு இல்ல, கருணாநிதி வந்தா டெலிகேட் பண்ணுவார். அதாவது குறிப்பிட்ட சில துறைகளை தவிர மீதி எல்லாம் நிச்சயமா அமைச்சர்கள்ட்ட கொடுத்துட்டு அமைச்சர்கள் வேலை செய்வதை அவர் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. அதனால வந்து அந்த அக்சசிபிலிட்டி பிரச்சனை முதலமைச்சர் சந்திக்க முடியுமா முடியாதா, அதிகாரம் நிறைந்த அமைச்சர்களை சந்தித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு மாடல் இருக்கு இல்லையா? அது வந்து பிற இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துருது இல்லையா? உதாரணத்துக்கு பஞ்சாப்ல பாக்குறோம். அரசமைப்பு சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆனாலும் செயல்பாட்டு ரீதியில நீங்க பார்க்கும் பொழுது இந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிறது வந்து பல இடங்கள்ல, முக்கியமாக இப்ப உதாரணத்துக்கு பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அது வந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். பீகார்ல அது செயல்படாது. இங்க வந்து உங்களுக்கு அது செயல்படுவதற்கான வாய்ப்பு முக்கியமாக இந்த ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டோம்னா, கருணாநிதி முதல்வர்,
ஸ்டாலின் துணை முதல்வர் என்று ஆகும் பொழுது அது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் தான் ஆட்சியை வழிநடத்தி செல்பவர்ங்கிற மாதிரியான ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். விருதுநகர்ல பிரச்சார கூட்டத்துல விஜயகாந்த் பேசும்போது சொல்றாரு, கூட்டணி ஆட்சியில யார் தவறு செய்தாலும் கேள்வி கேட்கலாம், நாங்க ஆட்சிக்கு வந்தா யார் தவறு செய்தாலும் பொதுமக்களும் கேள்வி கேட்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தளத்தை அரசியல்ல கொடுக்கிற மாதிரி அவர் பேச்சு இருக்கு. நடைமுறையில அதற்கான சாத்தியம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோடயே அவருடைய பேச்சை அணுகலாம் அப்படின்னு தோணுது. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து ஒரேடியாக அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஒற்றை கட்சியோட ஆட்சி வரக்கூடாதா என்று நம்ம யோசிக்க வேண்டிய நேரமும் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றை கட்சியோட ஆட்சி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய குளறுபடிகளை பார்த்து ஒருவேளை கூட்டணி ஆட்சி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்காதா அப்படின்னு நம்ம வந்து மாறி மாறி இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இப்பொழுது வந்து நம்ம கூட்டணி ஆட்சி யோசிக்கிறோம். அதுல இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த கொள்ளை, யாரை பத்தியும் யாருக்கும் பயப்படாம எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு அப்படியே சூழ்ந்து கவ்வி கொண்டு அதுக்குள்ள நடக்கிறத வெளியிலேயே தெரியாதபடி செய்வதுங்கிறது இருக்கு இல்லையா, அது மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்ம முன்வைக்க முடியும். இன்னொன்று வந்து பொதுவான அதிகார பங்கீடுங்கிறது வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்னும் பொழுது அதற்கான தேவை இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் தான் சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த யார் தவறு செய்தாலும் கேள்வி கேட்கலாம்ங்கிறது ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து வெளிப்படையாக இந்த கேள்வி நடக்காது. ஏதோ ஒரு கோஆர்டினேட்டிங் கமிட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அங்க பேசுவது அல்லது இந்த இடத்துல நீங்க அதாவது ஒரு செயல்பாடு வந்து ரெண்டு விஷயங்களுக்கு எதிராக போகும்பொழுது இன்னொருவர் அந்த துறையை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க வந்து இப்படி செய்யறீங்களே அது வந்து என்னுடைய இந்த துறையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வந்து முன்வைக்கலாம். சோ அதற்கு ஓரளவுக்கு இடம் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இது எங்கன்னா முக்கியமாக டெமோக்ரஸியே இல்லாத கட்சிகள் ஒற்றை கட்சி தலைமையில ஆட்சியை நடத்தும் பொழுது இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து இதை கொஞ்சம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாலைவன சோலை மாதிரி பார்த்து அவ்வளவுதான். அது ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்த பிறகு ஆட்சி தலைமைக்கு வந்து பொதுவா வந்து கட்சி தலைமை தான் வந்து இந்தியாவில் பல இடங்கள்லயும் ஆட்சி தலைமையாட்டும் பொதுவாகவே இருக்குது. அப்போ வந்து அந்த ஆட்சி தலைமைக்கு வந்து ஒரு அபண்டன் பவர், ஒரு சர்வாதிகார அதிகாரங்கிற அளவுக்கு போய் போச்சு. அந்த கட்சிக்குள்ள கூட எம்எல்ஏக்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரம் ஆயிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துன்னா ரியல் பொலிட்டிக்ஸ் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஒரு எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல குவிஞ்சு ஒரு செயல்படாத தன்மையும் ஒரு சர்வாதிகார தன்மையும் அதுல இருந்து குறையும், மற்ற அதிகாரம் வந்து பரவலாகும். இந்த தன்மையெல்லாம் இருக்குது இதுல. இது வந்து அதிகாரம் பரவலாகுமா இல்ல பரவலாக எல்லாரும் சொல்ற மாதிரி கொள்ளை அப்படிங்கிறதுனா கொள்ளை பரவலாகுமா அப்படிங்கிறது? கொள்ளை பரவலாகும். கொள்ளையை வந்து தடுக்கிறதுக்கு வந்து அதுல வந்து போல்டா வந்து இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் அந்த கூட்டணிக்குள்ளே வந்துருவாங்க. நல்ல இமேஜ் எடுத்தா லீடர் ஆகலாம் நினைக்கக்கூடியவங்க வருவாங்க. இப்போ வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த ராஜீவ் காந்தி தான் 84ல கொண்டு வந்தாரு, ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிற பாயிண்ட்ல கொண்டு வந்தாரு. உண்மையிலே அவர் அதுக்காக கொண்டு வரல, அவர் புது ஆளு, அவரை கவுழ்த்துருவாங்களோங்கிற எண்ணத்துல தான் கொண்டு வந்தாரு. அது வந்து அதை வந்து வாஜ்பாயும் பாஜக தலைவரும் தன் கட்சியில தன் தலைமைக்கு இண்டிவிஜுவலா தனக்கும் லாபம்னு அவரும் அதை ஆதரிச்சிட்டாரு. ஆக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கிறது வரை கட்சி தலைமை வந்து முந்தைய காலகட்டத்தில் இருந்ததை விட மிகவும் சர்வாதிகாரம் மிக்கதா இருக்குது. ஆக அந்த சூழ்நிலையில இப்படி ஒரு அவங்களுக்கு அந்த கட்சி தலைமைக்கு வெளியிருந்து ஒரு செக் வந்ததுன்னா அவங்களோட முழு அதிகாரமும் அவங்க கையில வச்சுக்கிட்டு இஷ்டம் போல செயல்பட முடியாத தன்மை நிச்சயமா குறையும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா தான் ஒரு வேளை வந்து உள்கட்சிக்குள்ள கொள்ளைகளை தடுத்து நிறுத்துவதற்கான நியாயமான குரல்கள் வளராமல் தடுத்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? தமிழகத்தில் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. பிற மாநிலங்கள்ல கட்டாயமாக அதுதான் வந்து நின்றுருக்கு. இங்க வந்து அது எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ அவங்க வந்து தங்களுடைய கட்சியில சர்வ வல்லமை பொருந்திய தலைவர்களாக தான் வந்திருக்காங்க. அவர்கள் நினைத்தால் எதையும் வந்து நீங்க இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இல்லாமலேயே செய்திருக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மனிஷ் திவாரி நேற்றைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரை ஹிந்துல. அதுல வந்து இதே பாயிண்ட் அவர் ரைஸ் பண்றாரு. ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது வந்து அதோடைய காலகட்டம் தாண்டிருச்சோ, இது வந்து தொடராமல் இருக்கணுமோ, அதை நிறுத்தணுமோ மாற்றணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பி அவர் இந்த மாதிரியான சில பாயிண்ட் சொல்றாரு. இந்த கொஞ்சம் கூட ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு சட்டமன்றங்கள்ல இருக்கு
ஒரு நாடாளுமன்றத்தை விட சட்டமன்றங்கள்ல பல சட்டமன்றங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மை. அதுவும் சின்ன ஸ்டேட்ல அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருது. அதனாலதான் ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல அதை நான் அவ்வளவு தூரத்துக்கு ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்றாலும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்குது. அண்ணா நகர் மயிலாடுதுறை தேர்தலோட 4 தேர்தல்ல எம்ஜிஆர் தோத்துறாரு. தோத்ததும் எஸ்டிஎஸ் வந்து சேலஞ்ச் பண்றாரு. சேலஞ்ச் பண்ணும்போது எஸ்டிஎஸ் பின்னாடி 4-5 எம்எல்ஏக்கள் கூட போறாங்க. அது ஒரு பெரிய இதா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வுகள் வந்து எஸ்டிஎஸ் பலகீனப்படுத்திருக்கலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் பில் இல்லாதனால்தான் எஸ்டிஎஸ் சேலஞ்ச ஆதரிச்சு நிறைய எம்எல்ஏக்கள் தயாரானாங்க போனாங்க. அது வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன். இல்ல அது உண்மைதான். ஆனா அதனால என்ன நடந்தது? இப்ப நீங்க வந்து கட்சியில ஆட்சியில இருக்கும்பொழுதோ இல்லாதோ எப்படி பார்த்தாலும் ஒரு சேலஞ்ச் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப வைகோ திமுகவுக்கு கொடுத்தது ஒரு சேலஞ்ச் தானே. ஆனா என்ன நடந்தது? வைகோ டீமுக்கு கொடுத்த சேலஞ்ச் வந்து அவுட் ஆஃப் ஓவர்ல இருக்கும்போது கொடுத்த அது டெசர்டேஷன். இது எஸ்டிஎஸ் பண்ணது ரிபலிங். போல்டா ஒரு மாஸ் லீடர்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆர் வந்து நீங்க ஐஎம்எஃப்ல ஊழல் பண்றீங்கன்னு ஊழல் குற்றச்சாட்டு எஸ்டிஎஸ் சொல்றாருன்னா மிகப்பெரிய ஒரு துணிச்சலான நடவடிக்கை. அன்னைக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் பில் இல்லாதனாலதான் அவர்கிட்ட பல எம்எல்ஏக்கள் கமிட் ஆனாங்க. அதுக்கு பின் நடந்த எம்ஜிஆர் உடல்நிலை மோசமா போனதும் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் அவங்க கூட்டணியா இருந்ததுல எஸ்டிஎஸ்க்கு வந்து செல்வாக்கு பெற முடியாம போயிருக்கலாம். பட் அவரோட எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணது மிகப்பெரிய நிகழ்வு. எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்றதுங்கிற முடிவு எடுத்ததுக்கே கூட ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இல்லாம இருந்தது காரணமாக இருக்கலாம். ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சிருக்கலாம். இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை நீங்க மனிஷ் திவாரி சொல்ற மாதிரி தூக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குதா? இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அது இருக்கிற வரைக்கும் கூட்டணி கட்சிகள் தான் அந்த கடிவாளத்தை போட முடியும். ஆமா ஆமா ஆன்டி டிஃபெக்ஷன் லா தூக்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு வந்து சுதந்திரமாக நீங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த கான்ஸ்டிட்யூன்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்களே தவிர நீங்க வந்து கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணல. கட்சியோடைய உறுப்பினராக தான் நீங்க இருக்கீங்க. ஆனால் நீங்க கான்ஸ்டிட்யூன்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தை தமிழ்நாட்டுடைய தேர்தல் பார்க்கும்போது தமிழகத்தை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. அப்ப நீங்க வந்து கட்சிக்காக குரல் கொடுப்பது உங்களுடைய வேலை கிடையாது. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படியான உள் அர்த்தம். ஆனா இன்றைக்கு நீங்க வந்து கட்சி கொறடா சொன்னா வாக்களிக்கணும், இல்லாட்டி வெளில வாயை பத்திட்டு சும்மா இருக்கணுங்கிறது வந்து மிக அபத்தமான ஒன்று. கொறடா உத்தரவையே போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். கொறடா கேட்கணுங்க. இதோட விளைவு என்னன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு பயில் சொல்வதோட கட்சி தலைமையை திருப்திப்படுத்தினா போதுங்கிற தன்மை வந்து வளர்ந்துருச்சு. கட்சி தலைமையை திருப்திப்படுத்தினா போதும் அப்படிங்கறதுனால அப்படின்னு இருக்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்ல தேர்ந்தெடுத்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமா? கட்சிக்கு ஒன்னும் ரோல் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் வந்து இன்னும் பல பரிமாணங்களுக்குள்ள போகுது. விரிவாக பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல போகாது. ஏன்னா இது மேல இருக்கவங்களுக்கு இதை மாத்துறதுல லாபம் இல்ல, இருக்கவங்களுக்கு இது லாபம், அதனால இதுல மாறாது. ஆனா இப்போ சொல்ல கருத்து அவர் அமெரிக்கால வந்து ஜனநாயக கட்சியினுடைய தீர்மானத்தை ஜனநாயக கட்சி உறுப்பினர்களே ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சூழ்நிலை இல்ல. இங்க கொறடா உத்தரவு வந்துடுச்சுன்னா நீங்க கண்டிப்பாக ஆதரிச்சு தானே ஆகணும். அது அந்த எது ஜனநாயகத்திற்கு மேலும் செழுமையூட்டக்கூடியது அது கரெக்ட். ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இதையெல்லாம் தாண்டிதான் பல மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகும் பொழுது அவங்க இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம நம்பணும். அது கூட்டணி ஆட்சியில பல நம்பிக்கைகள் இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி பேட்டியில புதிய தலைவரை கொடுத்த பேட்டியில சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது, பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல அந்த நம்பிக்கை ஒரு பக்கம், பட் உள்ள கிடக்கு அங்க என்னன்னா கூட்டணி ஆட்சி என்பது ஒரு கெடுதலானது, அதை நான் விரும்பவில்லை அப்படிங்கறது தான் வந்து இது காண்பிக்குது. அது அப்படி வந்து அது தொடக்கூடாத ஒன்னா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு இது அதிகமாக கொடுக்குது. எங்களுக்கு அதிக இடங்கள் கிடைத்தாலும் நாங்கள் கூட்டணி ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றத எது வந்து இவங்களை தடுக்குது? அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த கூட்டணி ஆட்சி என்பதன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அண்ட் ஒவ்வாமை எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது? இதுதான் நான் பாக்குறது. அப்ப அந்த அது வந்துருச்சுனாலே நீங்க உங்க ஹோப்பை நீங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க. அது இப்போ நாங்க வந்து அது கெட்டது,
அதற்கு மாற்றாக கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஒற்றை கட்சி ஆட்சி தான் நல்லது, அது வந்துவிடும். ஏனால் எங்களுடைய பலம் அதிகமாகிவிட்டது, எங்களுடைய பலம் அதிகமாகத்தான் இருந்தது, இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத அவர் திரும்ப சொல்வதற்கான காரணமாகத்தான் அதை பார்க்கிறேன் நான். திமுக வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும், அதனால கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் வராது. காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே வெற்றி பெறாது, அதனால கூட்டணி ஆட்சிக்கு சேர்த்துக் கொள்றதுக்கு கட்சி இல்லை அப்படின்னு ஒரு மோசமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அதுக்கு இல்ல, நீங்க ஒன்னு ரெண்டு பேர் அவளுக்கு இன்னும் இந்த முஸ்லிம் கட்சிகள் 2க்கு அவங்க சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஏன் அதுல இருந்து ஒரு 2 பேரை நான் அமைச்சராக்குவேன்னு ஏன் சொல்லக்கூடாது? பாக்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்? இது வந்து நாங்க ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டக்கூடிய ஒரு இதுதான், ஒரு கேம்பெயின் மூட்ல தான் அதை சொல்றாரு. 2006 கூட கூட்டணி ஆட்சி இருக்கா, நாங்க தனியாட்சி வருவோங்கிறத அவர் சொன்னாரு. சொன்ன மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்டா வந்தாலும் கூட அவர் வந்து தனியாட்சி தான் நடத்தினாரு, அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சூழல் இல்ல. இன்னைக்கு வந்து அவர் வெற்றி பெறணும்னாலே ஒன்னு டிஎம்கே எமர்ஜ் ஆகும், டிஎம்கே எமர்ஜ் ஆனா மட்டும் அவரால் வெற்றி பெற முடியாது. அவர் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழல் வரணும்னா காங்கிரஸ் எமர்ஜ் ஆகணும். அந்த சூழ்நிலையில யாருமே வந்து தனி மெஜாரிட்டி வரும்போது அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட யாருமே விரும்ப மாட்டாங்க. இவங்க அரசியல்ல இருக்கிறதே அக்குமுலேட்டிங் பவர் தான் மெயினா, இது இவருக்கு இல்ல எல்லாருக்குமே. அந்த சூழ்நிலையில வந்து ஒரு நிர்பந்தம் வந்தால் கூட்டணி ஆட்சி வரும். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை வந்து அன்னைக்கு வந்து இவரோட சப்போர்ட், திமுக சப்போர்ட் சென்டர்ல இருந்தனால நம்ம இன்சிஸ்ட் பண்ணல. மோரோவர் கம்யூனிஸ்டும் பாமக சப்போர்ட் பண்ணாலும் அந்த கொஸ்டினே 2006 வரல. இன்னைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா மெஜாரிட்டி வரலன்னா கூட்டணி ஆட்சி வர 2006லயே கூட்டணி ஆட்சிக்கான மேண்டேட்டை தான் மக்கள் கொடுத்தாங்க. நிச்சயமா கொடுத்தாங்க. ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அரசியல் சூழ்நிலை டெல்லியில் ஆதரிச்சதும் கம்யூனிஸ்ட் அதை விரும்பாததும், பாமக பிரத்யேக சூழ்நிலை காரணமாக கூட்டணியை விரும்பாததும் வந்து தனியாட்சி வந்து ஈஸியா போயிடுச்சு. அதே நிலை இன்றைக்கு வருதுன்னு வைத்துக் கொள்வோம். கட்டாயமாக அது கூட்டணி ஆட்சி தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்டாயமாக அதை கேட்டு பெறும். இன்னொன்று கூட மற்ற அவர்கள் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்திருக்காங்க. யார் இருக்காங்க? இல்ல, புதிய தமிழகம் 4 சீட், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க 3 பேரும் ஆட்சியில பங்குன்னு கேட்பாங்கன்னு சொல்லி ஏன் கேட்க மாட்டாங்க? அதாவது ஷார்ட் வந்ததுன்னா கிளைம் இல்ல, நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சி கேட்பாங்க, புதிய தமிழகம் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்கள் கேட்பதற்கு முன்னால் காங்கிரஸ் அதை கேட்கணும். காங்கிரஸ் கேட்கல, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சேர்ந்து அந்த இடங்கள் இருக்குன்னா மற்றவர்களுக்கு வாயை திறக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப காங்கிரஸுடைய சிந்தனை என்னவோ அதுதான் இங்க முக்கியமானது. அது எண்கள் எப்படி வருகிறது என்பதை பொறுத்து. ஆமா, எண்கள் எப்படி வருது அப்படின்னு உத்தேசமாக நேற்று வந்து ஒரு கருத்து கணிப்புங்கிற பெயர்ல ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது. அதை பெரிதாக யாரும் சீரியஸா எடுத்துக்கலையா என்னன்னு நிச்சயமாக அந்த கருத்து கணிப்பை தள்ளி வச்சிருவோம். எண்கள் 124 திமுக அணிக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான். இந்த டைம்ல வந்து பவர் ஷேரிங்க யாருமே விட மாட்டாங்க. யாருமே ரொம்ப ஒண்ணு விருப்பப்பட்டு கூட்டணியில வந்து இருக்கலாம், எந்த சைடுனாலும் கூட. ஒரு அவங்களுக்குள்ள நிர்பந்தம், இதோட பெற்ற சான்ஸ் இதுதான் பல அடிப்படையில் தான் கூட்டணியில இருக்கிறாங்க. நேற்று வந்த மாதிரி 124ங்கிற எண்கள்ல வந்து திமுக கூட்டணி பெறும் என்றால் நிச்சயமாக வந்து கூட்டணி ஆட்சியை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி பாருங்க, அந்த கருத்து கணிப்பு சொல்வதே திமுக கூட்டணி 112 124. அப்ப உங்களுக்கு வந்து 112 மிட் பாயிண்ட் இந்த பக்கத்துல இந்த பக்கம். அப்ப ஏற்கனவே இருக்கும் கூட்டணி மட்டுமல்ல, வெளியிலிருந்தும் சில கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ள உள்ள கொண்டு வரப்படணும் அல்லது அவர்கள் ஆதரவு தெரிவிக்கணும். அப்ப கூட்டணி ஆட்சி இதுதான் உண்மையான நிலை என்றால் கூட்டணி ஆட்சியை தவிர வேறு வழியே கிடையாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கு. சரி, அந்த கூட்டணி ஆட்சிக்கு கட்சிகள் தயாராகுதா அப்படிங்கிறது வந்து இது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் தயாராகுதா அப்படிங்கிறது இல்ல. அதாவது திமுக வந்து ரெடியாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு தான் அவங்க தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் எண்கள் அப்படின்னா மாறி நீங்க தெளிவா உங்களுக்கே வந்து 120 130 அப்படின்லாம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க எதற்காக கூட்டணி ஆட்சி என்று பேசணும்? ஏன்னா அந்த விருப்பத்தை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி ஆட்சி எங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கறத கருணாநிதி, ஸ்டாலின் ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு எண்ணிக்கை இருந்ததுன்னா அவர்கள் அதை பத்தி கவலையப்பட போறதில்லை. அதுவா நிலை இன்றைக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல இந்த ஆட்சி மேல மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒருவேளை அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றால் அதனுடைய முழு பலனும் திமுகவுக்கு கிடைச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு பெரும்பான்மை. அது இல்லாம மற்ற கட்சிகள் வந்து எங்கேனும் அங்கங்க
வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல ஜி.கே. வாசன் கிளைம் பண்ற மாதிரி இந்த தேர்தல் வந்து பணமாற்றத்திற்கும் மனமாற்றத்திற்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், மக்கள் மனம் மாறிட்டாங்கன்னா 2 கழகங்களையும் தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் ரெட்டை எதிரிங்கிற கான்செப்டே வந்து ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு கான்செப்ட். நீங்க வந்து எல்லா இடமே ஒற்றை எதிரியை தான் குறி வச்சு இன்னொரு எதிரியை வீழ்த்திக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒற்றை எதிரியை வீழ்த்தினாங்க. இப்ப இங்க வந்து ரெட்டை எதிரிங்கிற கான்செப்ட்ல வந்து பலரும் சொன்னா கூட இந்த எதிரிகள் கூட அரவணைச்சு இருந்தவங்க தான். இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலமோ ஸ்ட்ரக்சரோ இல்ல. நம்ம பார்த்தவரையில இவங்க ஆற்றல்கள் எல்லாம் ஏற்கனவே நாம பார்த்த ஆற்றல்கள் தான் இவங்க அளவு உயரணி பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்னன்னா அதிமுக தவறுனா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இன்றைக்குள்ள சூழல் இருக்குது. ஏன்னா இன்னும் கடைசி நேரத்தில் வந்து போல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். களம்ங்கும் போது வந்து இன்னைக்கு வந்து நீங்க நிரூபிக்கப்பட்ட 3 கட்சிகளையுமே வந்து திமுக காரர்களும் அதிமுக காரர்களும் அணுகுறாங்க. எப்படி அணுகுறாங்கன்னா உங்க பலம் இவ்வளவுதான், நீங்க இங்க வெற்றி பெற முடியாது, அதனால நீங்க வந்து இன்ன காரணங்களுக்காக ஜாதி மதம் பணம் பல காரணங்களுக்காக எங்களை ஆதரிங்கிறதா வந்து வட மாவட்டங்களில் பல தொகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் இந்த நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. வேறு அணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளை அணுகுறாங்க. நிச்சயமா அந்த வாக்காளர்கள் அணுகுறாங்க. ஏன்னா இவங்க வந்து 2011 இவங்களோட கூட்டணி நின்ற கட்சிகள் தான் 30-10 சீட்டு வாங்கிட்டு வந்தவங்க தான். 2011 41 சீட்டு வாங்கிட்டு வந்த கூட்டணி நின்ற தான் நல்ல தொடர்பு இருக்கு. அந்த கட்சியில் உள்ள கீழ்மட்ட கிளை செயலாளர்கள் மற்றவங்களை அவங்களுக்கு அணுக முடியும். அப்படிதான் அணுகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அணுகக்கூடிய அளவுக்கு அதிகார பணமும் பண பலமும் ஆளுமையும் மேன் பவரும் இந்த 2 கட்சிகள்ட்ட தான் இருக்குது. ஆக இந்த நீங்க வந்து மனமாற்றம்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷுவல் திங்கிங் ஆனே தவிர பிராக்டிகலா வந்து எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் சொல்றாரு. அது வந்து மீண்டும் வந்து உளவியல் ரீதியாக தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 கட்சிகளை தாண்டி வேற யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வருதா அப்படிங்கிறது. அதாவது ரவீந்திரன் துரைசாமியுடைய சிந்தனை உளவியல்னு சொல்லல, தமிழ்நாடு வாக்காளர்களுடைய உளவியல் இருந்து அந்த மாதிரி சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அது ஓரளவுக்கு நியாயம் தானே. இப்ப நீங்க வந்து யாருக்கு வாக்களிப்பதுங்கிறதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் திமுக அதிமுக மேல வேறு யாருக்கு நான் வாக்களிப்பதுங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு வலுவான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வலுவான கேண்டிடேட், ஒரு 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 ப்ராப்பரான ஒரு ஒரு செட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணும் இல்லையா? அந்த விதத்துல பார்க்கும் பொழுது மாற்று என்று சொல்வதற்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. 1 2 3 நெருங்கின மாதிரி இருந்ததுன்னா அந்த மாற்றத்துக்கான ஒரு பாசிபிலிட்டியாவது அங்க இருக்கும். இன்றைக்கு 3வது அணிங்கிறது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு. அது எல்லாம் எதை நோக்கி போகிறாங்க? அவங்க வெளியில இப்ப மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக வெளிப்படையாக நாங்கள் ஆட்சி பிடிப்போம் என்று சொன்னாலும் உள்ளூர அவர்கள் எதிர்பார்ப்பது அல்லது நான் பார்ப்பது அவர்கள் ஒரு வலுவான இடத்தை பிடிப்பது என்றால் 30 சீட்டு பிடிக்கிறது, ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி செலுத்துவது. ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால அப்படின்னு நினைக்கிறேன், 5 நாளா ஒரு வாரத்துக்கு முன்னால ஜெயலலிதா பேசும்போது திமுக 2வது இடத்தையாவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்காகவோ என்னவோ ஸ்டாலின் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போய்விடும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாரு. அப்ப அவங்க 2 பேரும் அந்த 2வது இடத்துல யாரை மனசுல வச்சுட்டு சொல்றாங்க? அதிமுக 3வது இடத்துக்கு போகணும்னா திமுக முதலிடத்துக்கு வரும்னு இவர் நினைக்கிறாரு. 2வது இடத்துக்கு யார் வருவாங்கிற கேள்வி ஸ்டாலினுடைய மனசுல இருந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுருவாங்கன்னா 2வது இடத்துக்கு யார் வருவாங்கிற கேள்வி ஜெயலலிதா சொல்லும் போதும் யாரை நினைக்கிறாங்கிறது இருக்கு. அதாவது அது அவங்க 2 பேருமே மக்கள் நல கூட்டணியை உயர்த்துவதற்காக இதை சொல்லல, மக்கள் நல கூட்டணியை தான் சொன்னாங்களாங்கிறது இல்ல. அதாவது அவங்களுமே வந்து அந்த மக்கள் நல கூட்டணியை தான் மனசுல வச்சு சொல்றாங்க. சில தொகுதிகள்ல அவங்க பாமக மனசுல வச்சு சொல்லலாம். 3வது இடம்னு சொல்லும் பொழுது இங்க வந்து யார் 2வது இடம்னு அவங்க வெளிப்படையா சொல்லல. அவங்களுடைய நோக்கம் உங்களை அவமானப்படுத்துறதுதான், உங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்று சொல்வது இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக நீங்க வந்து கேம்லயே இல்ல, நீங்களா வந்து என்ன ஆட்சியை விட்டு நகர்த்துறதுன்னு ஜெயலலிதாவும், நீங்க தோற்கடிக்கப்பட போறீங்க, 2வதா கூட இல்ல கண்ணுக்கே தெரியாத இடத்துல நீங்க இருக்க போறீங்க என்ற ஒரு கேவலப்படுத்துவதை மட்டும்தான் இவங்க 2 பேரும் முன்வைக்கிறாங்க. அதாவது இதுல வந்து ஜெயலலிதா பொதுவா வந்து மேஜர் ஆப்போனன்ட் திமுக பிளஸ் காங்கிரஸ் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஜெயலலிதா சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டாலின் சொன்ன இடம் பிராக்டிகலான இடம். ஸ்டாலின் அதை சொன்னது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொன்னாப்ல. இத்தனையும் திமுக அங்க 4வது தான் போச்சு. பட் திமுக பிளஸ் காங்கிரஸ் அங்க வரும்போது திமுக முதலிடத்திலும் பாஜக 2வது இடத்திலும்
அதிமுக வந்து ஏற்கனவே நல்ல காலத்துல கூட அவங்க டெபாசிட் போகக்கூடிய நிலைமைலாம் இருக்கு. அப்போ 3வதுங்கிற இடம் வந்து ஒரு பார்ட்டிகள், இது ஒரு இடம். பாஜக 2வது இடம், அதிமுக 3வது இடங்கிறது ஒரு பிளேஸ். அது ஏரியா ஸ்பெசிபிக். இன்னொரு ஏரியா ஸ்பெசிபிக் அதிமுக முதலிடம், பாமக 2வது இடம், திமுக 3வது இடம்ங்கிறது தர்மபுரி இன்னொரு ஏரியா ஸ்பெசிபிக். இதுல மாறி வரலாம் எப்படினாலும். பட் 2வது இடம் அங்க பாமக தான், இங்க 2வது இடம் பாஜக தான். மதத்துக்கு எதிராக அங்க அதே மாதிரி பாமக எதிர்ப்புங்கிறதான். மற்ற இடங்கள்ல அந்த மாதிரி வந்து திமுக அதிமுகவை தாண்டி ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா ஒரு சில தொகுதிகள் வருமே தவிர குறிப்பிடத்தக்க அளவு இல்ல. அவங்க 2 பேருமே வந்து அந்த ஏரியா ஸ்பெசிபிக்க மனசுல வச்சுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல பத்ரி சொன்ன மாதிரி எதிர்த்தரப்பை வந்து அவமானப்படுத்துறதாக நினைத்துக் கொண்டு அந்த மாதிரி எதிர்த்தரப்பு மீது உள்ள அச்சத்தின் காரணமாக தான் 2 பேரும் சொல்றாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, நான் கேக் வாக்கு நான் ஈஸியா ஜெயித்துருவேங்கிற ஒரு போஸ்டரை கொடுத்தா கூட எதிர்த்தரப்பு மீது உள்ள அச்சம் தான் இப்படி சொல்றது காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் இயல்பாக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை வாங்கிவிட முடியும் அப்படின்னு நம்பிக்கையில தான் அவங்க வந்து வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவான ஓட்டு வாங்கி ஒரு கவர்மெண்ட் வரல. இது இந்த ஜெயலலிதா கருணாநிதியின் அரசியல் மாறியதற்கு பிறகு 2 கவர்மெண்ட்டும் பாசிட்டிவ் ஓட்டு வாங்கி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கறதும் ஒரு அசம்ஷன். அந்த அசம்ஷன்ல இருந்து தான் இதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல, இது அசம்ஷன் கிடையாது, அதுதான் ஃபேக்ட். ஏன்னா ஒரு பாசிட்டிவான ஓட்டு அப்படின்னா நீங்க வந்து பாசிட்டிவாக ஓட்டு வாங்கி இதுவரைக்கும் இந்த 91க்கு பிறகு 89க்கு பிறகு யாரும் வரல. அது ஃபேக்ட். ஆமா, அதுதான் தொடரும். அதனால ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் தங்களுக்கே வரும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. அது அவருடைய விருப்பம். நீங்க இன்னைக்கான கருத்து கணிப்புல கூட உங்களுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு 50% மேல வாக்குகள் வரலையே. உங்களுக்கு எல்லா கருத்து கணிப்புலயும் வந்து 30, 35, 30, அதுல 35 நீங்க இருக்கீங்களா 30 இருக்கீங்களாங்கிறதா கணக்கு. அப்ப ஓவர்வெல்மிங்கா பாசிட்டிவா உங்களுக்கு வந்து மேண்டேட் கிடையாது. அந்த மேண்டேட் வந்து இப்பயும் எல்லாரும் பாக்குறது வந்து அது இப்போ ஆரம்பிக்கல. 2006லயே அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கான மேண்டேட் கிடையாது. அது கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சது. ஆனா அப்சல்யூட் மெஜாரிட்டி திமுகவுக்கு இந்த தடவை கூட்டணிக்கே உங்களுக்கு அது வரப்போகுது. அதான் பாப்புலர் ஓட்டு வந்து திமுக அதிமுகவை எந்த எலெக்ஷன்லயும் எடுத்ததில்லை. இப்போ கொஸ்டின் என்னன்னா பாசிட்டிவ் ஓட். இப்ப ஜெயலலிதா வந்து 91ல ஆட்சிக்கு வந்தாங்க, ஆன்டி கருணாநிதி ஓட்ஸ்ல தான் வந்தாங்க. 2001ல வந்தாங்க, ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஆன்டி கருணாநிதி ஓட்டு. 2011 அதிமுக தேமுதிக அலையன்ஸ். இப்போ வந்து 2016ல இப்ப களத்துல நிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ப்ரோ இன்கம்பன்சி ஓட்ல தான் வரணும். ஏடிஎம்கேவோட பாசிட்டிவ் ஓட்ஸ்ங்கிறது 30 to 35% தான் இருக்குது. இதை தாண்டி ஜெயலலிதா என்ன அளவு ஓட்டு எடுப்பாங்கிறது வந்து பெரிய கொஸ்டினா இருக்காது. பிகாஸ் ஜெயலலிதா ஒரு நெகட்டிவ் ஓட் லீடர்ங்கிற இமேஜ் தான் இதுவரை தான் இருந்திருக்குது. இதுல வந்து என்ன ஆகும், அதனால ஏற்கனவே உள்ள கடந்த காலம் மாதிரி தான் இருக்கும், ஒன்னும் பெரிய மாற்றம் வராது. ஜெயலலிதாவை நேர்மறையா விரும்புறதை விட கருணாநிதி வரக்கூடாது என்று எதிர்மறையாக ஜெயலலிதா வாக்களித்தவரெல்லாம் அதிகம். இப்போ கருணாநிதி வந்து அவுட் ஆஃப் பவர்ல இருக்கிறார், எம்எல்ஏல தோத்துட்டாரு, எம்பில தோத்துட்டாரு. அதனால ஜெயலலிதாவுக்கான எதிர்ப்பு வந்து திமுக காங்கிரசுக்கு போகுங்கிற ஒரு கருத்தியல் வந்து இருக்குது. கடந்த காலத்தை வச்சு ஒப்பீட்டளவுல சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஜெயலலிதாவுக்கு பாசிட்டிவான ஓட்டு விழாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா கருணாநிதிக்கு பாசிட்டிவான ஓட்டுகள் விழுந்திருக்குதா? இல்ல, கருணாநிதிக்கு இல்ல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல, அது போக ஆட்சியை இழக்கும் போது 96ல ஜெயலலிதா படு மோசமான தோல்வியை சந்தித்தார்கள். நிச்சயமாக. அதற்கு பிறகு 2006ல தோற்கும் போது 60 இடங்களை கூட்டணியில 66 இடங்களை அவங்களால பெற முடிஞ்சது. 66 இடங்களை பெற முடிஞ்சது. நிச்சயமாக. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழக்கும் போது 40க்கு கீழே தான். நிச்சயமா திமுக விட அதிமுக பெரிய கட்சி என்பதுதான் தெள்ள தெளிவாக காட்டுகிறது. இப்பவும் திமுக வந்து வர வேண்டும் என்றால் மாநில கட்சியான அதிமுக நெகட்டிவ் ஓட்டு மட்டுமல்ல, அதன் கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகவின் நெகட்டிவ் ஓட்ஸை திமுக அணிக்கு கொண்டு வந்தால்தான் திமுக அணிக்கான அந்த சாதகமான சூழ்நிலை வரும். காங்கிரஸினுடைய நெகட்டிவ் ஓட்டையா? இல்ல, பாஜகவுடைய நெகட்டிவ் ஓட்டு காங்கிரஸ் பெற்று அகில இந்திய அளவில் சில செக்ஷன்ஸ் வந்து பாஜக ஆட்சியில வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த வாக்குகளை காங்கிரஸ் ஒருமுகப்படுத்தி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒருமுகப்படுத்தி அந்த அணிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வரும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அந்த ஃபேக்டர் வேலை செய்யுமா? அது ஒரு பெரிய அளவுக்கு வேலை செய்யாட்டாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கு மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவின் ஒரு எதிர்மறையான போக்கு, அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யல கெட்டது செய்யறாங்க அப்படிங்கறதையும் இன்னைக்கு வந்து பலரும் அங்கங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அப்படின்னா அதற்கு எதிரான ஒரு கோபத்தோடைய வாக்குகளை யார் பெறுவது? அது வந்து திமுக தான் பெற முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். அது வந்து காங்கிரஸ் வழியா அப்படி வருமாங்கிறது எனக்கு தெரியல. அது
நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி பீகார்ல அது நடந்திருக்குன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டிலே நடக்குன்னு சொல்ல வரல. அந்த கிரே ஏரியா திமுக நம்பக்கூடிய ஒரு ஏரியாவில் அதுவும் ஒன்று. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2006ல எந்த விதமான பெரிய எஃபர்ட்லாம் இல்லாம, எந்த பெரிய முயற்சி இல்லாம தனியாக அரசியலுக்குள்ள வந்து விஜயகாந்த் வந்து 7-7.5% வாக்குகளை பெற முடிஞ்சது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக. 2009ல 10% வாக்குகளை பெற முடிஞ்சது. பெரிய அளவுல அந்த கூட்டணி எல்லாம் எதுவுமே இல்லாம அவரே தனியாக 10% வாக்குகள் வாங்க முடிஞ்சது. 2011ல அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதை விட்டுருங்க, அதிமுக போய் சேர்ந்துட்டாரு, அதை விட்டுருங்க. இப்ப வந்து தீவிரமாக ஒரு முயற்சி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. தீவிரமான முயற்சிகள் இருக்கு. அது ஏதோ குறிப்பிட்ட ஒரு அணியினர் மட்டும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா பண்ணுது, பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணுது, மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாகவும் பண்றாங்க. 2006, 2009 இதை விட இப்ப வந்து பரவலாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக மக்கள் மத்தியில ஒரு உணர்வு இருக்கிறதையும் சேர்த்து பார்க்க முடியுது. அந்த நேரத்துல அந்த பின்னணியில இந்த முயற்சிகளுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் மக்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே லீடர்ஷிப் வீக்கனா இருக்குது, டிஎம்கே லீடர்ஷிப் வீக்கனா இருக்குது. அதுதான் வந்து அதிமுக திமுக தான் 2016க்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க 2021க்கு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இன்னைக்கு கண்டினியூ பண்ணிருப்பாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியா இருப்பார். அவர் அதிமுக கூட சேரும்போது அவரிடம் உள்ள ஜெயலலிதா எதிர்ப்போட்டை இழந்தார். பாஜக கூட சேரும்போது கிறிஸ்தவ முஸ்லீம் சிறுபான்மையர் வாக்குகள் இழந்தார். பாமக சேரும்போது தலித் வாக்குகள் இழந்தார். என்றாலும் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு அணி கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பலம். அவர் ஒரு க்ரோட் புல்லர், அந்த அளவுல அவளும் நிற்கிறாரு. பாமக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களும் நிற்கிறாங்க. பாஜக வந்து மத்திய அரசு அதிகாரத்தை வச்சு நிற்கிறாங்க. புதிதாக வந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு புதிய கட்சி வர்றாங்க. ஆக இந்த அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பங்கு போடுவதற்கு 4 பேர் வர்றாங்க. எஸ்டாப்ளிஷ் பார்ட்டில வைகோவும் விஜயகாந்த் ஒன்னா இருக்கனால மக்கள் நல கூட்டணி வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டில, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 3ஆக சிதறியது. அதுல பெரும்பகுதி இங்க இருக்குதும் கூட கம்யூனிஸ்டுகளும் தலித் பார்ட்டியும் இருக்கிறனால இவங்க வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் முதல் முறையாக நமக்கு வந்து திமுக அதிமுக கூட்டணியை தவிர்த்து பெரும்பகுதி வாக்குகள் வெளியில போகிறத இப்ப பார்க்க போறோம். அதாவது கம்பைன்டு ஓட் ஷேர் ஆஃப் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி நம்ம இது வரைக்கும் கடந்த 5-6 தேர்தல்களை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் மிக குறைவாகத்தான் இருக்க போகுது கம்பேரிட்டிவ்லி. அதுல பெரும்பகுதி மக்கள் நல கூட்டணிக்கு தான் போக போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அது சீட்டா மாறுமா? வாக்குகளை நிச்சயமா சொல்லிட முடியும். அது எவ்வளவு இடங்களாக மாறப்போகிறதுங்கிறதான் கேள்வி. அதுல ஒரு பெரிய மாற்றம் அவ்வளவா வருமாங்கிறதுதான் சந்தேகமே. வாக்குகள் வரும், ஆனா சீட் கிடைக்குமாங்கிறது நம்ம தேர்தல் முறையில அவர்களுக்கு சீட் கிடைக்காது, வாக்குகள் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கறத கருத்து சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.